கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். ஏசாயா 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். இங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, இனி நீங்கள் கைவிடப்பட்டவங்க கிடையாது. ஆமேன். நீங்கள் இருக்கிற இடம் இனி பாழான இடம் கிடையாது. அது ஏசப்பா ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆமேன். இந்த மாத வாக்குத்தத்தமாக நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்கிறாங்களே, உனக்குன்னு யார் இருக்கா, உங்கள் தேவனே உன்னை கைவிட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை கைவிடலை. உன்னை பார்த்து இனி யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஆமேன். ஏன்னா நான் கூட இருக்கிறத எல்லாரும் பார்க்க போகிறாங்க. நீ இருக்கிற இடத்துல உன்னை நான் ஆசீர்வதிக்கிறத எல்லாரும் பார்க்க போகிறாங்க. நான் எல்லாரும் முன்பாக உன்னை உயர்த்த போகிறேன்னு ஏசப்பா வாக்கு கொடுக்குறாரு. ஆமேன். அவர் உங்களுக்கு துணையாய் நின்று அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இனி நீங்கள் எந்த இடத்துலையுமே தனியாக இல்லை. ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார். இனி நீங்கள் கைவிடப்பட்டவங்க கிடையாது. உங்களுக்கு அப்பாவாக அவர் இருக்கிறார், அம்மாவாக அவர் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாமே செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இனி உங்களை பார்த்து யாருமே எதுவுமே சொல்ல போகிறதில்ல. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் சொல்ல போகிறாங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவர் உங்கள் கூட இருந்து இத்தனை மாதம் உங்களை நடத்தினார், இனிமேலும் உங்களை நடத்துவார். விசுவாசமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.